தகாத உறவை தட்டி கேட்ட மனைவி, ஸ்கெட்ச் போட்டு மனைவியை கடத்திய பாஜக பிரமுகர், வெளியான சிசிடிவியால் அதிர்ச்சி. பின்னணி என்ன? சென்னையை அடுத்த சித்தலப்பாக்கம் ஜெயாநகரை சேர்ந்த 36 வயதான பெண் தனது இளம் வயதில் கணவரை இழந்த நிலையில் வீட்டில் இருந்து குடும்பத்தை கவனித்து வந்துள்ளார். கடந்த 2009ஆம் ஆண்டு வீட்டின் அருகில் இடம் பார்க்க வந்த சிவகுமார் என்பவரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் அது காதலாக மாற இருவரும் கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். சிவகுமார் பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியின் மாவட்ட தலைவராக உள்ளார். கடந்த 14 ஆண்டுகளாக 2 மகன்களுடன் வாழ்ந்து வரும் நிலையில் சிவகுமார் பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் முறையற்ற உறவில் இருப்பது சமீபத்தில் தெரிய வந்ததாகவும், பின்பு அதை பற்றி கேட்டதால் இருவருக்கிடையே வீட்டில் அடிக்கடி பிரச்சனை எழுந்ததாகவும் தெரிகிறது. இந்த பிரச்சனை முடிக்க பாஜக பிரமுகர் சிவகுமார் அவரது மனைவியை கடத்த திட்டம் தீட்டி அதற்கு அவரது நண்பர்களை அழைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி மாலை சிவகுமாரின் மனைவி, அவரது இளைய மகன், அவரது தாய் ஆகியோருடன் திருநீர்மலை கோவிலுக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். வீட்டின் வெளியே கார் வந்து நின்றதும் காரை விட்டு கீழே இறங்குவதற்குள் மற்றொரு காரில் வந்த சிவகுமார் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேர் அந்த பெண்ணிடம் கையெழுத்து போட சொல்லி மிரட்டி உள்ளனர். அப்பொழுது 11ஆம் வகுப்பு படிக்கும் அவரது இளைய மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டியபடி காரில் இருந்து இறங்கிய பாஜக பிரமுகர் வந்த காரிற்கு அழைத்து சென்று முதலில் செல்போனை பறித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சம்பவ இடத்திற்கு மற்றொரு வாடகை காரில் 3 பேரும், மற்றொரு ஆட்டோவில் 4 பேரும், ஒரு பைக்கில் ஒருவர் என 13 ஆண்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் சிவகுமாரின் ஆதரவாளர்கள் என கூறப்படுகிறது. சிவகுமாரின் கண்முன்னே அவரது ஆதரவாளர்கள் அடையாளம் தெரியாமல் இருக்க முகமூடி அடித்தவாறு அவரது மனைவியின் கையை பிடித்து இழுத்து செல்வதும், பெண் என்றும் பாராமல் அவர் அணிந்திருந்த ஆடையில் உள்ள பாக்கெட்டில் கைவிட்டு செல்போன் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த பெண்ணை சாலையில் உள்ள சகதியில் கீழே தள்ளி அவர் வைத்திருந்த கைப்பை மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறித்த பின்னர் அவரை சிவகுமார் ஆதரவாளர்கள் தாக்கி கடத்தி சென்றுள்ளனர். இவை அனைத்தும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவாகி உள்ளது. இது குறித்து அக்கம் பக்கத்தினர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் பெரும்பாக்கம் போலீசார் பெண்ணை கடத்திய கும்பலை சென்னை பள்ளிக்கரணை அருகே மடக்கி பிடித்து கடத்தப்பட்டவர்களை மீட்டனர். பின்னர் இரு தரப்பையும் பெரும்பாக்கம் ஆய்வாளர் சண்முகம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை கடத்தி கத்தி முனையில் மிரட்டி சில ஆவணங்களில் கையெழுத்து வாங்க முயற்சித்ததாகவும், அதன் பின்னர் தான் போலீசார் தங்களை பிடித்ததாகவும் சிவகுமார் போலீசாரிடம் கூறியுள்ளார். நாளடைவில் அது காதலாக மாற இருவரும் கடந்த 2010ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். சிவகுமார் பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியின் மாவட்ட தலைவராக உள்ளார். கடந்த 14 ஆண்டுகளாக 2 மகன்களுடன் வாழ்ந்து வரும் நிலையில் சிவகுமார் பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் முறையற்ற உறவில் இருப்பது சமீபத்தில் தெரிய வந்ததாகவும், பின்பு அதை பற்றி கேட்டதால் இருவருக்கிடையே வீட்டில் அடிக்கடி பிரச்சனை எழுந்ததாகவும் தெரிகிறது. இந்த பிரச்சனை முடிக்க பாஜக பிரமுகர் சிவகுமார் அவரது மனைவியை கடத்த திட்டம் தீட்டி அதற்கு அவரது நண்பர்களை அழைத்துள்ளார்.
இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி மாலை சிவகுமாரின் மனைவி, அவரது இளைய மகன், அவரது தாய் ஆகியோருடன் திருநீர்மலை கோவிலுக்கு சென்று வீடு திரும்பியுள்ளார். பின்னர் கணவருக்கு ஆதரவாக காவல்துறை செயல்பட்டு வழக்கு பதிவு செய்ய மறுத்ததாகவும், மேல் நடவடிக்கை வேண்டாம் என எழுதி கொடுத்துவிட்டு போக சொல்லி அந்த பெண்ணை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் நியாயம் கிடைக்க சோழிங்கநல்லூரில் உள்ள தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றார். அப்போது அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய போது, எனது கணவர் முதல் திருமணத்தை மறைத்து தன்னை ஏமாற்றி 2வது திருமணம் செய்ததாகவும், இது தெரிந்ததும் 14 ஆண்டுகளாக பொறுத்து கொண்டு அவரோடு வாழ்ந்து வந்தேன். இப்போது பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பதால் தன்னை வேண்டாம் என்று கூறி விரட்டி அடித்ததால் அவரை விட்டு செல்ல முடிவெடுத்து அவருக்கு தொழில் செய்ய கொடுத்த 90 லட்சம் ரூபாய், 500 கிராம் தங்க நகை உள்ளிட்டவற்றை திருப்பி தர வேண்டும் என கேட்டதாக தெரிவித்தார். வச்சிருக்கிறேன் நான், என்னை மிரட்டி என்னை அடித்து என் குழந்தையோடைய கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடிக்கிறாங்க. என் பேண்ட் பாக்கெட் வந்து என்னை மொலஸ்டேஷன் பண்ணி என்னை 10 ஆம்பளைங்க சேர்ந்து என்னை ஒரு மாதிரி என்னால் பேச முடியல. எனக்கு அது நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ நேற்று கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு இதை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நான் சொல்லணும். எனக்காக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ, என்ன நகை பணம் எல்லாமே அவங்க வச்சுட்டு எனக்கு கொடுக்காம இதெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சா பண்ணி வாங்கிக்கோ, கமிஷனர் கிட்ட போனீங்கன்னா எதுக்கு எங்கே போனாலும் எனக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, எது வேணால் நான் பண்ணுவேன் நான் என்னை மிரட்டுறாங்க போட்டு. தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இதுலேருந்து என்னை காப்பாற்றி எனக்கு கூட்டு விடுங்க. இதெல்லாம் நடவடிக்கை எதுவும் எதுக்கு வேணாம் சொல்லி எழுதி கொடுத்துருமா, நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க, உனக்கு காசுலாம் கொடுத்துருவாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க சார். எனக்கு தெரியல, எனக்கு வெளியில் வந்து ஏன்னா நைட்டு நடந்ததால் யாரையும் நான் காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியல. காலையில் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நான் எங்கள் சொந்தக்காரங்க அண்ணனுக்குலாம் அனுப்பினோன்னு தான் என்னை திட்டினாங்க, நீ ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. கமிஷனர் ஆஃபீஸ் தினேஷ் சாரை பார்த்துட்டு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இல்லை இவர்கிட்ட இவர் கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக போங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். சரி, எனக்கு பயமாக இருக்கு, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே காசு கொடுத்து இது பண்ணுறாங்க. அதை நான் கண்ணால் பார்த்து நான் சொல்ல விரும்பலை. உண்மையாகவே அதனால தான் மாறினாங்க எல்லாருமே. அதனால் நான் இங்கே வந்து சார்கிட்ட பார்த்து நான் கொடுக்கணும் நான். மேலும் இருவரும் சேர்ந்து ஒரு நிறுவனம் தொடங்கி நடத்தி வந்தோம், அதனுடைய பங்கையும் கொடுக்க வேண்டும் என கேட்டேன். மேலும் என்னை கடத்தி சென்ற போது எடுத்து சென்ற 5 சவரன் தங்க நகை, கார் மற்றும் நான் கொடுத்த பணம், எனது அலுவலகத்தில் இருக்கும் ஆவணங்களையும் மீட்டு தர வேண்டும். நாங்கள் 2 பேர் சேர்ந்து அக்ஷயம் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு வரேன். அதில் பார்ட்னராக இருக்கிறேன். 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னை பார்த்தாரு. அவர் கல்யாணம் ஆனதெல்லாம் மறைச்சிட்டு என்னை கல்யாணம் பண்ணார். 2 வருஷம் கழிச்சு தான் அவர் சொன்னார் அவர் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு குடும்பம் இருக்குன்ட்டு. சரி, என்னால் அப்போ எதுவும் பண்ண முடியாமல் வாழ்ந்து தான் ஆகணும். 16 வருஷம் நான் வாழ்ந்துட்டேன். இப்போது பிஜேபி கட்சியில் சேர்ந்ததுலேருந்து லதா சொல்லிட்டு பள்ளிக்காரனில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க உமன்ஸ் பேரண்ட் பாடியில் இருக்கிறாங்க. அந்த லேடி கூட சேர்ந்து அஃபையரில் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சதால இப்போ தேவையில்லாதது என்னை ஆளெல்லாம் கூட்டு வந்து என்னை மிரட்டி நேற்று ரவுடிங்களை கூட்டு வந்து கார்லேருந்து என்னை இழுத்து எல்லா ஃபுட் ரெக்கார்டும் வச்சிருக்கிறேன் நான். அலுவலகத்தில் இருந்து மாதம் வரும் சம்பளம் கடந்த 3 மாதமாக வரவில்லை, இதனை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதை அடுத்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் பெண்கள் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தப்படும் போது 10ற்கும் மேற்பட்டோர் பெண்ணை தாக்கி அடித்து இழுத்து செல்லும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.